இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிங்கிரி கோவில். எது இந்த மேல? சிங்கிரி கோவிலிருந்து ஒரு ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள காட்டுல வந்து மேல்வல்லம் என்ற இடத்துல இந்த இந்த சிவபெருமான் கோவில் உள்ளது. வேலூர்ல எப்படி ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கிறாரோ, இந்த இந்த கோவில் இருக்கிற இந்த காட்டுல இருக்கிற சிவபெருமானும் ஜலகண்டேஸ்வரர் தான். அங்கேயே ஜலகண்டேஸ்வரி அம்மனும் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து பர்வதமலை, கொல்லிமலை, கொல்லிமலை, சதுரகிரி மலை போன்ற ஒரு அமைப்புடன் கூடிய காட்டில் உள்ள சிவன் கோவில். இந்த கோவிலில் வந்து இந்த கோவிலில் இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா, இது காசி லிங்கம். காசி லிங்கம் நீங்கள் இந்தமாரி ஒரு இந்தமாரி ஒரு கோயிலை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த இந்த சிவன் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டில் இது ஃபுல்லாக காடுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வீடு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 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 கிலோமீட்டர் தான் நடந்து போகணும். இந்த சிவன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, வலது கையில் பார்த்திங்கன்னா ஒரு அருவி போகுது. இந்த அருவி எப்பவும் வற்றாத நீரூற்றாக போய் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் வந்து இடது பக்கம்ன்ற முன்னாடி வந்து ஜலகண்டேஸ்வரி அம்மன் இருக்கிறாங்க. இந்த கோவில் வரலாறு அங்கே பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டில் அங்கே இருக்கிற எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் ஏற்ற இடம். ஒரு முறை இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு இந்த கோயிலை ஒரு 3 முறை போயிட்டோம்.